லக்ஷ்மீம் தனோது நிதராம் இதரானபேக்ஷம் அங்கிரித்வயம் நிகமசாகி சிகாபிமாலம் ஹைரம்பம் அம்புருஹ டம்பர சௌரிய நிக்னம் விக்னாத்ரிபேத சததார துரந்தரம் நக நிகமசாகி சிகாபிரமம் சொன்னேன். ஓகே, ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம இதோட நிறுத்தினோம். ததனந்தரம் அந்தரிக்ஷ அந்தராலாத் ஆபதந்தம் आपतन्तम् अन्तक अनीक भयानकं तं पलाशगणम् अवलोक्य पलायमानाः करगलितसमित्कुशाः कुशिकनन्दन अन्तेवासिनः ससम्भ्रमम् अभिलषित ஆகவாய ராகவாய நிவேதயன். கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து யாகத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனேயே ஆகாசத்தினுடைய மத்திய பாகத்திலிருந்து இந்த ராட்சசா எல்லாரும் இதை வந்து விக்னம் விளைவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றா. அங்க இருக்கிற அந்த குஷிகநந்தன அந்தேவாசினக, அந்த கௌஷிகரனுடைய விஸ்வாமித்திரனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையிலேந்து நழுவப்பட்ட சமித்து குஷம்லாம் விழுந்தவர்களாக சசம்பிரமம் வேக வேகமாக பரபரப்போட அபிலஷித ஆகவாய ராகவாய, யாருக்கு வந்து இந்த சண்டை போடுறதுக்குன்னு தயாரா இருக்காரோ அந்த ராகவர்கிட்ட போய் நிவேதையன்னு தே இன்ஃபார்ம். இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? படிங்கோ. कृत्वाग्रे शिखराणि तानि परितः क्षिप्त्वा हसित्वा क्रुधा कृत्वा हस्तविघट्टनं तत इतः स्थित्वा नटित्वा मुहुः सिक्त्वा क्ष्मामसृजा स्रजान्त्रकृतया बद्ध्वा कचान् खेचरान् दग्ध्वाग्नेः सदृशा दृशा निशिचरा रुन्धन्ति रन्ध्रं दिवः. வந்து இந்த ஸ்லோகத்துல ஒண்ணும் இல்ல. ஸ்லோகம் வந்து உங்களுக்கு சார்தூல விக்கிரீடத்துல இருந்தாலும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த அத்ரியினுடைய மலையினுடைய சிகரங்களை ஹிருத்வா எடுத்துண்டு அந்த யாகத்தை சுத்தி தானி பரிதகா க்ஷிப்துவா போட்டுட்டு சிரிச்சுட்டு ஹசித்வா குருதா ஹஸ்த விகட்டனம் கிருத்வா, குருதானா கோவத்தோடு, கோவத்தினால ஹஸ்த விகட்டனம் கையை தட்டுறதை செஞ்சுட்டு ததா இதஹா ஸ்தித்வா, பிறகு இங்க இருந்துண்டு அங்கேயும் இங்கேயுமாக இருந்துண்டு ஸ்தித்வா முகுஹு நட்டித்வா, திருப்பியும் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணிண்டு க்ஷ்மாம் அஸ்ருஜா சிக்த்வா, க்ஷ்மானா பூமி பூமியை அஸ்ருஜா, அஸ்ருஜானா உங்களுக்கு அஸ்ருக்குன்னா ரத்தம், ரத்தத்தினால க்ஷ்மாம் பூமியை சிக்த்வா நன்னா நினைச்சுட்டு அந்தர கிருத்தையா சரஜா கஜானு பத்வா, தன்னுடைய அந்த தலைமுடிய பத்வானா கட்டினுட்டு, எதனால அப்படின்னா கச்சானுனா தலைமுடி, அதை பத்வா எதனால சரஜா, சரஜானா மாலைன்னு அர்த்தம். எதனால ஆன மாலை அப்படின்னா அந்தர கிருத்தையா சரஜா, இந்த குடலால குடல் மாலையா உருவி போட்டான்னு சொல்லுவா தெரியுமோ, அந்த குடலுங்கிற ஒரு மாலையினால கஜானு பத்வா கேச்சரானு அக்னேஹே அக்ரே சாரி கேச்சரானு அக்னேஹே சதிருஷா திருஷா தக்த்வா நிசிச்சராக திவம் ரந்திரம் ருந்தந்தி. கேச்சரானு, கேச்சரானுன்னா ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றவான்னு எடுத்தோம் சரியா? கம்னா ஆகாசம், ஆகாஷே அதாவது ககஹான்னு பேரு, கே கச்சதி இது ககஹா இல்லையா? ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றதுனால பட்சிகளுக்கு ககஹான்னு பேரு. சோ வந்து இங்க என்ன கேச்சரானு ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற அக்னேஹே அவர்களை, அக்னேஹே சதிருஷா திருஷா தத்வா அக்னிக்கு சமமான ஒரு பார்வையோடு பார்வையினால் தத்வா எரித்துவிட்ட பிறகு நிசிச்சராகா இந்த ராத்திரியில சஞ்சாரம் பண்ற ராட்சசாகா திவஹ ரந்திரம் ருந்தந்தி. சோ திவஹ, திவஹனா ஆகாசம், ஆகாசத்தினுடைய ரந்திரம்னா ஓட்டன்னு அர்த்தம், மத்திய பாகத்தை ஆச்சாதயந்தி அப்படியே மூடிடுறா. அதாவது அந்த ஆகாசத்தினுடைய மத்திய பாகம் அப்படின்னா ஆகாசமே தெரியல, ஃபுல்லா இந்த ராட்சசா தான் அங்க இருந்துட்டு இருக்கா. அவ என்னென்ன பண்றா அப்படின்னா அத்ரேஹே, அத்ரீனா மலை, அத்ரேஹே சிகராணி ஹிருத்வா அப்படின்னா பர்வத்தத்தினுடைய சஷ்டியில இருக்கிறது, பர்வத்தத்தினுடைய சிகராணி, சிகராணினா பாறைகள், அந்த அவைகளை ஹிருத்வா எடுத்துக்கொண்டு வந்த பிறகு தானி பரிதகா க்ஷிப்த்வா, தானி சிகராணி அந்த சிகரங்களை பரிதகா சமந்தாத்து எல்லா பக்கமும் க்ஷிப்த்வா தூக்கி போட்டுட்டு ஹசித்வா சிரிச்சுட்டு
குருதா கோபத்தினால, ஹஸ்த விகட்டனம் கிருத்வா கோபத்தினால என்ன அப்படின்னா, ஹஸ்த விகட்டனம் அப்படின்னா கராஸ்பாலனம், கை தட்டுறா, தட்டிவிட்டு, ததக பிறகு, இதஸ்ததக இங்கேயும் அங்கேயுமாக, ஸ்தித்வா இருந்துண்டு, முகுஹு நட்டித்வா திருப்பியும் அதே மாதிரி ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு நிருத்தியம் கிருத்வா, க்ஷ்மாம் அஸ்ருஜா சிக்த்வா, க்ஷ்மாம்னா பூமி, அஹ், பூமியை அஸ்ருஜா அந்த ருதிரேன ரத்தத்தினால சிக்துவா நனைத்து விட்ட பிறகு, அந்தர கிருதையா ஸ்ரஜா கஜானு பத்வா, அந்தர கிருதையா அப்படின்னா குடலினால் செய்யப்பட்ட ஒரு ஸ்ரக் ஸ்ரஜௌ ஸ்ரஜா, ஸ்ரஜா ஸ்ரஜாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. அதனால அந்தர கிருதா, அந்தர கிருதயா ஸ்ரஜா, ஸ்ரக்குங்கிறது ஸ்ரீலிங்கம். சோ அந்தர கிருதயா ஸ்ரஜா அந்த மாலையினால, கஜானு தன்னுடைய தலைமுடிய, பத்வா கட்டினுட்டு, கேச்சரானு ஆகாசத்துல சஞ்சாரி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அவளை அக்னேகே சதிருஷா திருஷா தத்வா அக்னிக்கு சதிருஷமான திருக் திருஷௌ திருஷா, திருஷௌ திருஷா, திருஷா திருத்தியா விபக்தி, சதிருஷா திருஷா அதுக்கு சமானமான ஒரு பார்வையினால, கேச்சரானு தத்வா எரித்து விட்ட பிறகு, நிசிச்சராக இந்த ராட்சசர்கள், திவக ரந்திரம் ருந்தந்தி ஆகாசத்தினுடைய அந்த ரந்திரம்னா ஓட்டை, அதை மூடிட்டுறான். சரியா? ஆச்சாதயந்தினா ருந்தந்தினா தடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கவர் பண்றதுங்கிற அர்த்தம். சரியா இருக்கா? சரியா இருக்கா மாலினி? எஸ் மேம். மேல மேல படிங்க. सङ्क्रान्तवर्णान्तरगाधिसूनोः सम्पर्कपुण्यादिव रामभद्रः क्षात्रक्रमात् पिप्पलदण्डयोग्यः पलाशदण्डादृतपाणिरासीत्। சரி. சங்கிராந்த வர்ணாந்தர காதிசூனோஹோ சம்பர்க்க புண்ணியாத் இவராமபத்ரஹ க்ஷாத்திரக்ரமாத் பிப்பல தண்ட யோக்கிய பலாசதண்டாத்ருத பாணிராசித். அதாவது இவா க்ஷத்ரியாள் அவ பிப்பல தண்டத்தை வச்சுக்கணும். சரியா? பிப்பலம்ங்கிற ஒரு மரம், அதனுடைய ஒரு தண்டம்னா காஷ்டம், அதை கையில வச்சுக்கிறதுங்கிறது க்ஷத்ரிய தர்மம். பிராமணாளுடைய தர்மம் என்னன்னா பலாச தண்டம். பலாசம்ங்கிற ஒரு டைப் ஆஃப் அந்த அந்த ஸ்டிக்கை நம்ம பிராமணா அந்த உபநயனம் சமயத்துல அவ பலாச தண்டத்தை வச்சுப்பா. சோ ராமர் பொறப்புனால அவர் ஒரு க்ஷத்ரியன். அவர் பிப்பல தண்டம் தான் வச்சுக்கணும். ஆனா அவருக்கு இப்ப என்னன்னா பலாச தண்டத்தை எடுத்துனுட்டார். இந்த இடத்துல பலாச தண்டம்ங்கிறது ஸ்லேஷமா ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறது. ஒண்ணு பலாசஸ்ய தண்டம், பலாசத்தினுடைய தண்டம். இன்னொன்னு பலாசாகானா நம்ம ராட்சசாகான்னு பார்த்தோம். ராட்சசாளுக்கு தண்டகனா பனிஷ்மெண்ட். சரியா? அத கையில எடுத்துட்டார். புரியுறதா? சோ இங்க விரோதம் சொல்லிட்டு ஸ்லேஷ ரூபமாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்றார் கவி. புரியுதா? சோ என்ன, சங்கிராந்த வர்ணாந்தர காதி சூனோகோ. சங்கிராந்தம் அப்படின்னா தாண்டப்பட்ட, அதாவது அவர் பொறப்புனால க்ஷத்ரியராக பிறந்தாலும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, சங்கிராந்தம் பிராப்தம் அடையப்பட்ட வர்ணாந்தரம், அந்நியத் வர்ணம், அந்நியகா வர்ணகா, வேற ஒரு வர்ணத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். யாரு? விஸ்வாமித்ரர். பொறப்புனால அவர் க்ஷத்ரியர். வசிஷ்டரோட ஒரு போட்டி இடும் பொழுது தானும் இந்த மாதிரி தபஸ் பண்ணி அந்த மாதிரி சக்திகளை கைக்கு உட்பட்டுப்பேன் அப்படின்னுட்டு அவர் தபஸ் பண்ணி க்ஷத்ரிய தர்மத்தை விட்டுவிட்டு அவர் ஹி பிகம்ஸ் அ ராஜரிஷி இல்லையா? ஸோ சங்கிராந்த பிரம்ம ரிஷி ஆர் சங்கிராந்த வர்ணாந்தர காதிசூனோஹோ. சங்கிராந்தம் அப்படின்னா பிராப்தம், வர்ணாந்தரம் அப்படின்னா க்ஷத்ரியத்துவம் விஹாய பிராமணத்துவம் ஏன தாதிருஷா காதிசூனோஹோ. ஸோ காதினஹா சூனுஹு விஸ்வாமித்ரா. இந்த காதி சூனுஹு நமக்கு ஏற்கனவே இந்த வார்த்தை வந்திருக்கு, பார்த்திருக்கோம் சம்பூராமாயணத்திலே. ஸோ சங்கிராந்த வர்ணாந்தர காதி சூனோஹோ அடையப்பட்ட அந்யகா வர்ணகா வர்ணாந்தரா. ஸோ சங்கிராந்தம் வர்ணாந்தரம் ஏன தாதிருஷ காதிசூனுஹு, அந்த தாதிருஷஸ்ய காதிசூனோஹோ அவருடைய, சூனுஹு சூனோஹோ சஷ்டியில இருக்கு, சூனோஹோ சம்பர்க்காத்து அவருடைய சம்பர்க்கம்னா சம்யோகம், சேர்க்கையினால, சம்பர்க்காத்து புண்ணியம் தஸ்மாத்து புண்ணியாது அவருடைய சம்பர்க்க வசாத்து உண்டான ஒரு புண்ணிய விசேஷத்தினால இருப்பது போல, புண்ணியாது இவ ராமபத்ரஹா இந்த ராமரானவர் க்ஷாத்திர கிரமாது
பிப்பலதண்ட யோக்கியः ராமபத்ரः பலாசதண்டாதிருத பாணிஹி ஆசீத். க்ஷாத்திரக்கிரமாத், க்ஷாத்திரக்கிரமம் அப்படின்னா க்ஷத்ரியாளுக்குன்னு உள்ள உச்சிதமான அந்த பிப்பல தண்டம்ங்கிறது அஸ்வத்தம். அந்த அஸ்வத்த மரத்தினுடைய தண்டத்தை கையில வச்சுக்கிறது க்ஷத்ரியாளுடைய தர்மம். ஸோ க்ஷாத்திர கிரமஹா அப்படின்னா கிரமம்னா ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ஆர்டர் அந்த மாதிரி. இங்க க்ஷாத்திர கிரமஹா அப்படின்னா க்ஷத்ரியாளுக்கு உச்சிதமான ஒரு ஆச்சாரம். அந்த ஆச்சாராத்து அதிலிருந்து பிப்பல தண்ட யோக்கிய ராமபத்ரா. ராமபத்ரா இஸ் ஃபிட் இனஃப் டு ஹோல்ட் அஸ்வத்தா இது பிப்பல தண்டம். ஆனா இப்போ இந்த காதிசூனோகோ சம்பர்க்க புண்ணியாது அவர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா பலாச தண்ட ஆதிருத பாணிகி ஆசீத். கையில வந்து அவர் வந்து பலாச தண்டத்தை எடுத்துட்ட மாதிரி ஆயிடுறது. பட் இந்த எப்படி வந்து க்ஷத்ரியரா இருந்து அவர் பலாச தண்டம் எடுத்துட்டாருன்னு நீங்க சொல்றேன் அப்படின்னா இங்க வந்து பலாச தண்டம்ங்கிறது ஸ்லேஷமா அந்த விரோதத்துக்கு ஒரு பரிகாரம் கூடுறார். பலாச தண்டம்னா பலாசானாம் அந்த ராட்சசாளுக்கு ஒரு தண்டகா அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி. புரியுறதா? சரியா இருக்கா? எஸ் மேம். காதிங்கிறது வந்து குஷிகரோட இன்னொரு பேரா? ஆமா, காதி சூனு ஐ திங்க் குஷிகரோட இன்னொரு பேனா இருக்கும். சூனுஹூனா புள்ள, சோ காதி சூனுஹூனா குஷிகரனுடைய இன்னொரு முன்னாடி. விஸ்வாமித்தர் தான் கௌஷிகர் அப்படி. ஆமா, புரியுறதா? சொல்லுங்க மாலினி, ஏதாவது டவுட் கேட்டேன்? இல்ல மேம், சரியா இருக்குன்னு சரியா இருக்குன்னு. சோ இங்க வந்து இந்த பலாச தண்ட ஆதிருத பாணிகி அப்படிங்கிற இடத்துல பலாசம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ராட்சசான அர்த்தத்தை சொல்லிண்டு அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற பலாச தண்ட தாரணே ஆதிருதா பாணிகி எஸ்ய சஹா அப்படின்னுட்டு ராமபத்ரஹுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த பலாச தண்டம்ங்கிறது பலாசம்னு ஒரு தண்டம், இல்லைன்னா பலாசம்னு ராட்சசாக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பனிஷ்மெண்ட் அதை கையில எடுத்துட்டார். அந்த பலாச தண்டகா பலாசானாம் தண்டக ராட்சசாளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பனிஷ்மெண்ட். அந்த பலாச தண்டக ஆதிருதக பாணிகி எஸ்ய சகன்னுட்டும் நீங்க வந்து ராமபத்ரனுக்கு அட்ஜெக்டிவா போட்டதுனால இங்க வந்து க்ஷத்ரியரா இருந்துட்டு அவர் பலாச தண்டம் வச்சுட்டு இருக்கிறாங்கிற ஒரு விரோதத்துக்கு பரிகாரம் எப்படி ஆறுது அப்படின்னா ஸ்லேஷமா ரெண்டு அர்த்தம் சொல்றதுனால அர்த்தம். புரியுறதா? சோ விரோதாபாசத்துக்கு வந்து என்ன அப்படின்னா விரோத பரிகாரம் எப்படி அப்படின்னா ஸ்லேஷ ரூபமாக. அதே மாதிரி இந்த சம்பர்க்க புண்ணியாதிவ சாட்சாத் இவருடைய சேர்க்கை சம்சர்காத்து என்ன ஆறுது அப்படின்னா புண்ணியாதிவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷம். புரியுறதா? சோ சங்கராந்த வர்ணாந்தர காதிசூனோஹோ சம்பர்க்க புண்ணியாதிவ க்ஷாத்திரக்கிரமாத் பிப்பல தண்ட யோக்கிய ராமபத்ரஹ பலாச தண்ட ஆதிருத பாணிகி ஆசீத். அடுத்தது மேல சரியா இருக்கா தீபா? புரியுறதா? எஸ் எஸ் மேம். நெக்ஸ்ட் மாரீச்ச நீச்சமதிராஹவமாரச்சய்ய क्षिप्तः क्षणेन रघुनायकसायकेन मध्ये पयोनिधि भयेन निमग्नमूर्तिवेशं पोपोष जलमानुष निर्विशेषम्. சோ மாரீச்ச நீச்சமதிஹி என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாரீச்சன்கிற அந்த தாட்டகையினுடைய புள்ள தாட்டகவதம் ஆயிடுத்து. இப்போ அந்த இவா வந்து தாட்டகவதம் ஆனதுக்கு அப்புறம் இந்த யாகம் ஆரம்பிக்கிறா. யாகத்துல வந்து இந்த இவாள்லாம் ராட்சசாலாம் துன்புறுத்துறா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராமர்கிட்ட சொல்றா என்னென்ன அந்த ராட்சசர்கள் பண்ணி எப்படியெல்லாம் வந்து உபத்திரவம் பண்ணித்துன்னு 2 ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம். போன ஸ்லோகத்துல அவர் வந்து எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறதையும் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த மாரீச்சன் தானே மெயின் கேரக்டர், அவனை வந்து நாசம் பண்ணணும், அவனைய வந்து ஹனனம் பண்ணணும் இல்லையா ராமர். சோ மாரீச்ச நீச்ச மதிஹி அப்படின்னா மாரீச்சன்னு பெயருள்ள மாரீச்ச நாமா நீச்ச மதிஹி மாரீச்சன்னு பெயருள்ள ஒரு ரொம்ப ஒரு க்ஷுத்ர புத்தியோட இருக்கின்ற சகா ஆகவம் ஆகவம்னா யுத்தம், அதை ஆரச்சிய செஞ்சுட்டு யாரோட இவரோட ராமரோட ரகுநாயக சாயகேன க்ஷணேன க்ஷிப்தா மத்திய பயோநிதி பயேன நிமக்ன மூர்த்தி ஜலமானுஷ நிர்விசேஷம் வேஷம் புபோஷ. ஸோ ரகுநாயகஸ்ய சாயகம்னா சரம்னு அர்த்தம், அம்புன்னு அர்த்தம். சரியா? ரகுநாயகஸ்ய சாயகேன அந்த ராமரனுடைய அந்த அஸ்திரத்தினால க்ஷணேன க்ஷிப்தா அப்படின்னா
க்ஷணமாத்திரேன க்ஷிப்தா. ஒரு க்ஷணம் வந்து he was புஷ்டு எங்க அப்படின்னா மத்தியே பயோநிதி பயேன. ஸோ ஹி வாஸ் புஷ் டு த பயோநிதி. இது சமுத்திரத்துல தள்ளப்பட்டான். மத்தியே பயோநிதி பயேன. ஸோ மத்தியே பயோநிதேகே சமுத்திரஸ்ய மத்தியே பயேன திருஷ்யமானே சதி. அங்கேயும் ராமரனுடைய பானம் வந்துடுமோ அப்படிங்கிறதுனால அவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னா நிமக்ன மூர்த்திகி. அவனுடைய தன்னுடைய சரீரத்தை அப்படியே ஃபுல்லா இறக்கினுட்டு ஜல மானுஷ நிர்விசேஷம் வேஷம் புபோஷ. அவன் வந்து அஹ், ஜலத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு மனிதன் போல, விசேஷம்னா பேதம்னு அர்த்தம், நிர்விசேஷம் அப்படின்னா பேதரகிதம். சரியா? சோ ஜலாந்தர் வாசி மானவ துல்லியம். அந்த ஜலத்துக்குள்ள இருக்கின்ற, ஜலத்துல வசிக்கின்ற ஒரு மனுஷனுக்கு சமானமாக, அவன் துல்லியமாக வேஷம் புபோஷ. அப்படிப்பட்ட ஒரு வேஷம்னா ஆகாரம், அதை தரிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ he was நெய்தர் மேமல் நார் இது மாதிரி, அது பேர் என்னது, ஆம்பிபியனா என்ன சொல்லுவேன், ஆம்பிபியன் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ வந்து அவன் ஃபுல்லாவும் ஜலத்துல பைசன் மாதிரி, அது வந்து இது அது பேர் என்ன, ஜலத்துல இருக்கிற ஜந்து மாதிரியும் இல்லாம லேண்டில் இருக்கிற ஒரு மனுஷன் போற இல்லாம அவன் ஜல மானுஷ நிர்விசேஷம் வேஷம் புபோஷ. ஜலத்திலையும் இருந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஜலத்துல இருக்கிற ஒரு மாணவனுக்கு துல்லியமான ஒரு வேஷத்தை அவன் எடுத்துட்டான். புரியுறதா? ஸோ ஃபர்தரா வந்து அட்டாக் ஆயிட போறதேன்னுட்டு அவன் அதுக்குள்ளேயே மத்திய பயோநிதி பயேன, அந்த இது சமுத்திரத்தினுடைய மத்தியில் பயேன பயத்தினால திருஷ்யமானே சதி நிமக்ன மூர்த்திகி அப்படியே ஃபுல்லா தன்னை இமர்ஸ் பண்ணினுட்டான். ஜலமானுஷ நிர்விசேஷம் வேஷம் புபோஷ. ஸோ மாரீச்ச நீச்ச மதிஹி, மாரீச்சன்னு பேருள்ள ஒரு க்ஷுத்ர புத்தியோட இருக்கின்ற அவன் ஆஹவம் ஆரட்சிய சண்டைய கிளப்பி விட்டுண்டு ராமரோட ரகுநாயக சாயகேன, ரகுநாயகா நாயகஸ்ய அவருடைய அந்த அம்புனால, க்ஷணேன ஒரு க்ஷணத்தினால, மத்திய பயோநிதிகி பயோநிதோ க்ஷிப்தா ஒரு க்ஷணேன க்ஷிப்தா எங்க அப்படின்னா சாகரஸ்ய பயோநிதேகே மத்தியே, மத்திய பயோநிதே நிதி பயேன நிமக்ன மூர்த்திகி ஜலமானுஷ நிர்விசேஷம் வேஷம் புபோஷ. ஒரு பயத்தினால நிமக்ன மூர்த்திகி அங்கேயே மூழ்கினவனாக, ஜலமானுஷ நிர்விசேஷம் அது வந்து ஜலத்துல வசிக்கின்ற ஒரு மாணவனுக்கு துல்லியமான ஒரு வேஷத்தை அவன் எடுத்துட்டான். ஆமா, சரியா? ராமேண சக யுத்தியமானः மாரீச்சः ராமபாணேன சாகரஸ்ய மத்தியே க்ஷிப்தः தத்ர தஸ்மின் சாகர மத்தியே பயேன. அதாவது மத்திய பயோநிதி பயேனங்கிறது ஏதோ ஒட்டாத மாதிரி தோன்றது நமக்கு. ஸோ நீங்க இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். மாரீச்சன்கிற க்ஷுத்ர புத்தி இருக்கின்ற அவன் ஒரு சண்டையை கிளப்பி விட்டுண்டு இவருடைய அம்புனால க்ஷணேன க்ஷிப்தா எங்க அப்படின்னா சாகரஸ்ய மத்திய பாகே, மத்திய பயோநிதி, அந்த மத்திய பயோநிதியில பயேன பயத்தினால நிமக்ன மூர்த்திகி தன்னுடைய ஒரு சரீரத்தை ஆகாரத்தை அப்படியே நிமக்னம்னா இம்மர்ஸ் பண்ணினுட்டான். சரியா? சோ நிமக்னா மூர்த்திகி எஸ்ய சக மாரீச்ச நீச்ச மதிஹிக்கு போறது அது இல்லையா? மாரி மதிஹி வந்து அங்க மூர்த்திகி மதிஹி எல்லாமே ஸ்திரீலிங்கம் தான். ஆனா வந்து நீங்க இதுல கன்வெர்ட் பண்ணிக்கணும் புல்லிங்கமா. சோ நிமக்னா மூர்த்திகி எஸ்ய சகான்னு போட்டுக்கணும். சோ மாரீச்ச நாமா நீச்ச மதிஹி எஸ்ய சகா, நீச்சா மதிஹி எஸ்ய சகா அப்படின்னுட்டும் அதுவும் அவனுக்கு போட்டுக்கணும். மாரீச்ச நீதமதிஹி நிமக்ன மூர்த்திஹி ஜலமானுஷ நிர்விசேஷம் வேஷம் புபோஷ. இந்த வேஷத்துக்கு அட்ஜெக்டிவ் ஜலமானுஷ நிர்விசேஷம். ஜலத்துல இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு சமானமான ஒரு வேஷத்தை புபோஷ அப்படின்னா தரிச்சுட்டான். புஷ்ணாதி இருக்கணும், அதனுடைய புபோஷ லிட்டில் இருக்கு. சரியா? சரியா இருக்கா சார்? ஸோ மாரீச்ச நீச்ச மதிஹி ஆஹவம் ஆரட்சிய க்ஷிப்த க்ஷணேன ரகுநாயக சாயகேன மத்தியே பயோநிதி பயேன நிமக்ன மூர்த்திஹி வேஷம் புபோஷ ஜலமானுஷ நிர்விசேஷம். அடுத்தது மேல படிங்க. சுபாஹுராஹவோன்மத்தः கிருத்தः காகுத்ஸ்தபாத்ரிணா काकुत्स्थपत्रिणा मुनीनामनभिप्रेतः प्रेतनाथातिथिः कृतः. சோ சுபாஹுஹு ஆஹவ உன்மத்தः,
சோ இதுல வர பிரதமா விபக்தி அத்தனையுமே இந்த சுபாகுக்கு அட்ஜெக்டிவா போறது. என்ன அப்படின்னா, முனீனாம் அனபிப்ரேதா, ஆஹவ உன்மத்தः சுபாகுஹு. சரியா? காகுத்ஸ்த பத்ரினா கிருத்தः சுபாகுஹு, பிரேதநாத அதிதிஹி கிருத்தः. புரியுறதா? சோ காகுத்ஸ்த பத்ரினா, காகுத்ஸ்தः அப்படிங்கிறது ராமர். அந்த காகுஸ்தஸ்திய பத்ரி அப்படின்னா உங்களுக்கு சரங்களுக்கு பத்ரினா பறவைக்கும் பத்ரின்னு பேரு. பக்ஷாணி வர்த்தந்தே இது பத்ரி. சரியா? சோ அதே மாதிரி இங்க பத்ரினாங்கிறது இங்க ஷரேன அவருடைய ஷரத்துனால இந்த சுபாகுஹு பிரேத பிரேதநாத அதிதிஹி கிருதः. பிரேதநாதः அப்படின்னா பிரேதானாம் நாதः யமன். யமனுக்கு அதிதியாக ஆகப்பட்டான், யமலோகத்துக்கு அனுப்பப்பட்டான். புரியுறதா? அதான் இங்க மெயின் சென்டென்ஸ். பத்ரினா காகுத்ஸ்த பத்ரினா சுபாகுஹு கிருதः. கிம் கிருதः? பிரேதநாதஸ்ய அதிதி ரூபேண கிருதः. அதுக்கப்புறம் காகுத்ஸ்த பத்ரினா சுபாகுஹு கிருத்தः, கட் பண்ணப்பட்டவனாக இருந்தான். எப்படிப்பட்ட சுபாகுஹு அப்படின்னா ஆகவ உன்மத்தக. ஆகவம் அப்படின்னா போர்க்களம், யுத்த திருப்தக. ஆகவேஷு உன்மத்தக அப்படின்னா அன்கன்ட்ரோலபிளா சண்டை போடுறவன். அந்த ஆகவே உன்மத்தக சுபாகுஹு முனீனாம் அனவிப்ரேதா. யாருக்கு இவனை போய் பிடிக்கும்? ஸோ முனீனாம் அபிப்ரேத்தம்னா விரும்பப்பட்டதுன்னு அர்த்தம். அனவிப்ரேதா அப்படின்னா நாட் டிசைரபிள், ஹூ வாஸ் நாட் டிசைர்டு பை த ரிஷிஸ். அப்படி இருக்கின்ற அசம்மத சத்ருன்னு அர்த்தம். ஸோ முனீனாம் அனவிப்ரேதா சுபாகு, ஆஹவ உன்மத்தக சுபாகு, பிரேத காகுத்ஸ்த பத்ரினா பிரேதநாத அதிதிஹி கிருதः சுபாகு. கிருத்தக அறுக்கப்பட்டவனாக, கிருத்தகன சின்னகன்னு அர்த்தம். கழுத்து அறுக்கப்பட்டவனாக, பிரேதநாத பிரேதநாதஸ்ய யமனுடைய யமஸ்ய அதிதிஹி கிருதः யமலோகம் கமிதः இத்தியர்த்தः. அனுப்பப்பட்டவனாக ஆனான். இது சிம்பிள் தான் அது, இல்லையா? அனுஷ்டுப். சோ சுபாகு ஆஹவ உன்மத்தः கிருத்தः காகுத்ஸ்த பத்ரினா முனினாம் முனீனாம் அபிப்ரேதः பிரேதநாத அதிதிஹி கிருதः. அடுத்த ஸ்லோகம் சரியா இருக்கா? மேல வாஸ்டா போறேனா இல்லையோனோ? கரெக்டா தானே இருக்கு? இல்ல மேம், சரியா இருக்கு மேம். சரி, அடுத்தது மேல. वंशस्पृशा हृदयहारि फलान्वितेन रामेरितेन सहसा सहसायकेन स्नेहार्दितेन निरगादनुरागिणीव प्राणावलिर्हृदयतः पिशिताशनानाम्. சோ இங்க இந்த பிராணாவலிகி நிரகாத் யாரு போல? அனுராகினி இவ. சோ இப்ப வரப்போற அட்ஜெக்டிவ் எல்லாமே அனுராகினி அப்படின்னா ஒரு அனுராகத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீயை போல. பிராணானாம் ஆவலிகி, ஆவலினாலே வருஷன்னு அர்த்தம். அதுக்குதான் தீபாவளின்னு பேரு. நம்ம அது தீபாவளிங்கிறோம். தீபாவளின்னு ஒண்ணுமே கிடையாது. தீபானாம் ஆவலிகி, ஆவலினா வருஷ. சோ பிராணாவலிகி அப்படின்னா பஞ்ச பிராணங்கள் இருக்கணும். பஞ்ச பிராண, அந்த பிராணானாம் ஆவலிகி ஹிருதயத்தக நிரகாத், ஹிருதயத்திலிருந்து கிளம்பிடுத்து. எது போல அப்படின்னா அனுராகினி இவன்னுட்டு ஒரு உபமா போட்டு சொல்றார். இதுல ஸ்லேஷமும் இருக்கு. ஸ்லேஷ ரூபமாக இதே அட்ஜெக்டிவ் இந்த அனுராகினிக்கும் போக போறது, இந்த பிராணாவளிக்கும் போக போறது. புரியுறதா? எப்படின்னு பார்க்கலாம். வம்சஸ்பிருஷா ஹிருதயஹாரி பலான்விதேன ராமேரிதேன ஸ்னேகார்த்திதேன நாயகேன சக அனுராகினி இவ. வம்சஸ்பிருஷா ஹிருதயஹாரி பலான்விதேன ராமேரிதேன ஸ்னேகார்த்திதேன சாயகேன சக பிராணாவலிஹி பிசிதாசனானாம் ஹிருதயதः நிரகாத். சரியா? பிராணாவலிஹி பிஷிதாசனானாம் ஹிருதயத்தः நிரகாத். அதான் மெயின் சென்டென்ஸ். பிராணானாம் ஆவலிஹி உயிரினுடைய அந்த வரிசையானது, கூட்டமானது, அது அந்த பஞ்ச பிராணனானது, பிஷிதாசனானாம், பிஷிதாசனம்னா தெரியும் நமக்கு, ராட்சசானாம் ஹிருதயத்தக ஹிருதயத்திலிருந்து நிரகாத் கிளம்பித்து. அகாத்துங்கிறது லுங்குல இருக்கு, கம்மனுடைய லுங்கு, நிர்ங்கிறது உபசர்க்கம். அங்க நிரகாத் வெளிக்கிளம்பியது. சரிதா? நிர்கச்சதி இருக்கணும், அதனுடைய லுங்கு நிரகாத். ஓகேவா? இப்போ இந்த பிராணாவளிக்கு ஏன்னா நமக்கு உபமேயம் அதுதான், உபமானம் தான் நமக்கு அனுராகினி ஈவன் கம்பேரிசன். ஸோ நம்ம முதல்ல உபமேயத்துக்கு இந்த அட்ஜெக்டிவ் எப்படி செட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். சரியா? வம்சஸ்பிருஷா அப்படின்னா நல்ல வம்சம்னா உங்களுக்கு மூங்கில்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வம்சம்னா உங்களுக்கு நல்ல வம்சாவளி, நல்ல ஒரு என்ன சொல்றது, அதுக்கு என்ன சொல்வேன்,
என்ன சொல்ற? டக்குன்னு வர மாட்டேங்குது. வம்சம். Lineage. lineage, லீனேஜ். lineage. அந்த வார்த்தை வரல. லீனேஜ். வம்சஸ்பிருஷா அப்படின்னு சொல்லும் பொழுது வம்சம்னா உங்களுக்கு மூங்கில். ஸோ வம்சஸ்பிருஷா அப்படின்னா வம்சத்தினால அவருடைய அந்த தனுசானது அந்த வம்சத்தினால பண்ணப்பட்டது, மூங்கிலால செய்யப்பட்ட ஒரு தனுசு. ஸோ அந்த வம்சஸ்பிருஷா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த அதிலேருந்து உற்பத்தமானதுன்னு அர்த்தம். மூங்கிலால் உற்பத்தம் பண்ணப்பட்டதும் எல்லாமே அட்ஜெக்டிவ் வந்து இந்த சாயகேனுக்கு போறது. சாயகா அப்படின்னா அம்புன்னு அர்த்தம். சாயகேன சக பிராணாவலிகி நிரகாத். அந்த சாயகம் எப்படி இருக்கு அப்படின்னா வம்சஸ்பிருஷா வம்சத்தினால உண்டாக்கப்பட்டதும் ஹிருதயஹாரி பலான்விதேன. ஹிருதயஹாரி அப்படின்னா ஹிருதயஹாரினா ஹரதி இது ஹாரி, ஹிருதயத்தை பிளக்கறதுல விதாரக பான அக்ரயுத்தேன அர்த்தம். ஸோ ஹிருதயத்தை பொளக்கறதுல பலான்விதேன அது பலான்விதம் அப்படின்னா அந்த பானத்தினுடைய பானத்தினுடைய அக்ரயுதேன அந்த டிப் ஆஃப் த இதை தானே வந்து தனுசுல வெப்பா, அதோடு இருக்கின்ற ஹிருதயஹாரி பலான்விதேனன்னு சொல்லும் போது இட் கோஸ் அஸ் an adjective for சாயகேன, நாட் ஃபார் தனுஷ் இல்லையா? ஸோ ஹிருதயத்தை பிளக்கறதுக்கு அந்த பான அக்ரயுதேன சாயகேன ராமேரிதேன ராமேண ஈரிதா அப்படின்னா ராமேண பிரேரிதா அவரால் அனுப்பப்பட்டதுமான ஸ்னேக ஆர்திதேன அப்படின்னு சொல்லுவோம். ஆர்திதேன அப்படின்னா ஸ்னேகம்னா தைலம்னு அர்த்தம், எண்ணெய்னு அர்த்தம். எண்ணெயினால நல்லா அதுக்கு ஒரு சோதனம் பண்ணப்பட்ட அந்த சாயகேன சகா பிராணாவலிஹி பிசிதாசனானாம் பிராணாவலிஹி ஹிருதயதா நிரகாத். இந்த பிராணாவலிகி எது போல இருக்கான் அப்படின்னா ஒரு அனுராகினி, ஒரு ஸ்திரீ போல, காமத்துல ஆசையில ஈடுபட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ போல. இப்ப இந்த அனுராகினிக்கு இது எல்லாம் வந்து எப்படி வந்து ஒட்ட போறது? அந்த அனுராகினி நாயகேன சக அனுராகினி இவ. ஸோ இப்போ நீங்க பார்த்தேன்னா உபமேயம் பிராணாவலி, அதுக்கு கம்பேரிசன் உபமானம் அனுராகினி, சாயகம் உபமேயம், அதுக்கு கம்பேரிசன் நாயகா. இப்போ இதுல வர்றது நம்ம எப்படி வந்து சாயகத்துக்கு அட்ஜெக்டிவா சொன்னோமோ அதே மாதிரி இந்த நாயகனுக்கு அட்ஜெக்டிவா போடணும். நீங்க இது எழுதும்போதே சாயகம் நாயகம்னு போட்டு அப்படியே அர்த்தத்தை எழுதிடுவாங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும் அது. சரியா? ஸோ வம்சஸ்பிருஷா அப்படின்னா நல்ல சத்குல உற்பத்தேன நாயகேன, நல்ல ஒரு குலத்துல பிறந்த ஒரு நாயகனினால், ஹிருதயஹாரி பலான்விதேன அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல மனதை கவரக்கூடிய மனோகார லாப சகிதேன நாயகேன ராமேரிதேன. ராமனா ராமானா ஸ்திரீன்னு அர்த்தம், ஒரு உபநாயிகா. இவ வந்து எங்கேயோ இருக்கா, அந்த இந்த அனுராகினி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கா, இந்த நாயகன் வந்து இன்னைக்கு வந்து உன்னை அழிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்திரீ வரணுமோனோ, தூதி மாதிரி. அவதான் இந்த ராமா. அந்த ராமையா ஈரித்தேன நாயகேன, ராமரினால் அந்த ஸ்திரீயினால் சொல்லப்பட்டவளான அந்த பிரேரித்தேன அந்த ராமான காமினி தயா ஈரித்தேன ரத்தியர்த்தம் பிரேரித்தேன நாயகேன சகா ஸ்னேகார்த்தித்தேன. ஸ்னேகம்னா இங்க அனுராகம், ஸ்னேக பிரேமபாவேன பிரேமபாவத்தோடு கூட என்ன அப்படி இருக்கின்ற நாயகேன சகா யதா அனுராகினி நிரகாத் ததா ராமஸ்ய சாயகேன சக பிசிதாசனானாம் பிராணாவலிஹி ஹிருதயதா நிரகாத் அப்படின்னு சொல்றார். இங்க அலங்காரம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபமா அலங்காரம். சரியா? நம்பர் 1. நெக்ஸ்ட், அந்த உபமாக்கு எது சாகயக்கமாக இருந்தது அப்படின்னா ஸ்லேஷம். ஸ்லேஷம் இல்லைன்னா அங்க உபமா சொல்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இது ரெண்டும் இல்லாம இவர் வந்து போஜர் வர்ணிக்கிறது வந்து அனுராகினி இவ அப்படின்னு போட்டு ஒரு ஹிண்ட்டை போட்டுட்டு விட்டுட்டார். ஆனா இது அத்தனையும் வந்து இந்த நாயக நாயிகா பாவம் சொல்றதுனால இங்க வந்து சமாசோக்தின்னு ஒரு அலங்காரம். பிரஸ்துதம் சொல்றது என்னவோ பிராணாவலி தான். ஆனா நமக்கு இது வந்து இந்த அனுராகினின்னு ஒரு பதமே போடாம நம்ம இது படிக்கும் போதே நமக்கு ஒரு நாயக நாயிகா பாவம் சித்தித்துன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து நீங்க வந்து சமாசோக்தி அலங்காரம் சொல்ல முடியாது, அது வந்து வியஞ்சனான்னு சொல்லிடணும். இட் இஸ் அன் இம்ப்ளைடு மீனிங் சொல்லணும். ஏன்னா மாலினிக்கு தெரியலாம், எனக்கு தெரியலாம், தீபாக்கு தெரியாம இருக்கலாம், ஆர் இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துடுத்து அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வெங்கிய பாவம் நமக்கு அது படிக்கும் போது தோணித்து அப்படிங்கிற இடத்துல இருந்துடுத்துனா அது வந்து இம்ப்ளைட் மீனிங்ல வந்துடும்.
இங்க வந்து இந்த அனுராகினி அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுனாலேயே என்ன அப்படின்னா அலங்காரத்துல தே வில் பி ட்ரேஸ். சமாசோக்திங்கிறது வெங்கியமா பிரஸ்துதமா சொல்ற ஒரு இடத்துல அப்பிரஸ்துதமா வெங்கியமா ஒண்ணு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னா அது சமாசோக்திங்கிறா. இந்த சமாசோக்திக்கும் அப்ப இந்த வெங்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இம்ப்ளைட் மீனிங்ல அதனுடைய ஹிண்ட் கூட இருக்காது. அவ சொல்ற அர்த்தமும் நமக்கு ஸ்புரிக்கிற அர்த்தமும் டோட்டலி கான்ட்ராஸ்டா இருக்கும். ஆனா சமாசோக்தியில தேர் வில் பி அ slight hint in the primary meaning. அயம் ஐந்திரீமுகம் பஷ்ய ரக்தச்சும்பதி சந்திரமாகா. யாரெல்லாம் கோலையானந்தம் படிச்சிருக்கேளோ அவளுக்கு தெரிஞ்சுக்கும். அதுல இருந்து இந்த சும்பதி அப்படிங்கிற ஒரு பதத்தினாலேயே ஒரு நாயக நாயிகா பாவம் நமக்கு தெரிஞ்சு விடுறது. அதே மாதிரி இங்க அனுராகினின்னு சொல்றார். அதே சமயத்துல நாயகேனங்கிற ஒரு வம்சாஸ்பிருசா. ஸோ வந்து நாயகேனங்கிற ஒரு பதம்லாம் ஆசச் இந்த இதுல இல்ல, டெக்ஸ்ட்ல கிடையாது, வெறும் சாயகம் தான். அந்த சாயகத்துக்கு நாயக நம்மளே வந்து கல்பிச்சுக்கணும், புரியுறதா? அப்பதான் அனுராகினி இவங்கிற ஒரு உபமானத்தை அதோட சேர்க்க முடியும், புரியுதா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற அலங்காரங்கள் உபமா, ஸ்லேஷம், சமாசோக்தி. அதுக்கப்புறம் மேடம் ஸ்லேஷம்னா என்னது? ஸ்லேஷம்னா டபுள் அர்த்தம், ரெண்டு அர்த்தம் கொடுக்கறதுக்கு ஸ்லேஷம் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அதே. அந்த மேம் இங்க சொல்லுங்க. ஈரித்தேனா என்ன தாத்து அது? ஈரு. ஈரு. ஸோ வம்சஸ்பிருஷா, புரிஞ்சுதா அந்த ஸ்லோகம்? வம்சஸ்பிருஷா ஹிருதயஹாரி பலான்விதேன ராமேரிதேன சஹசா சஹசாயகேன ஸ்னேகார்திதேன நிரகாத் அனுராகிணீவ பிராணாவலிஹி ஹிருதயதः பிஷிதாசனானா. சரியா? அடுத்தது இதுல போயட்டிக் ஃபேன்சி ரொம்ப ஓவர்டோஸா இருக்கு. நல்லா தானே இருக்கு இல்ல? எனக்கு வந்து நான் ஐ பிகம் அ ஃபேன். ஸோ எனக்கு ரகுவம்சத்துல வந்து அந்த இஷிகாஸ்திரம் ஏந்திரிஹி ராமா அவபோதித்த ராமா, இப்படி வந்து சீதையால் தூண்டப்பட்ட ராமா அந்த இஷிகாஸ்திரம் இது பண்ணி ஏந்திரிஹி கில்சர்ல இல்ல அது வந்து ஞாபகம் இப்ப நீங்க சொல்றல ராமான ஸ்திரீன்னு அதுக்கு. ஓகே, குட் ரெஃபரன்ஸ், கரெக்ட். அடுத்தது படிக்கிறடா ஸ்ரீநாத் முகமது. மேல போச்சு ஒரு நிமிஷம். அத நிஷிச்சரமாதாத் வீதவைத்தான விக்னः முனிரவபிருத கிருத்யம் விஸ்வஹ்ருத்யம் சமாப்ய அமனுத ஜயலக்ஷ்மியா ராமமாஜௌ சமேதம் யஜன ஜனிதமூர்த்தியா யோக்தும் அவ்யாஜலக்ஷ்மியா. ஸோ இப்போ வந்து யாகம் ஆயிடுத்து, மாரீச்சனை கொண்டு போய் கடல்ல தண்ணியாச்சு, சுபாகுவை சிரச்சேதனம் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த பிஷிதாசனானாம் பிராணானாம் ஆவலி அனுராகிணி இவ நிரகாத் அப்படிங்கிறத போட்டாச்சு. சரியா? இங்க வந்து என்ன அப்படின்னா அத நிஷிச்சர மாதாது வீத வைதான விக்னஹ. அதனா பிறகு நிஷிச்சர மாதாத்து, நிஷிச்சரானாம் ராட்சசானாம் மாதகனா அந்த இடத்துல வினாசகா. அந்த வினாசகா தஸ்மாத்து என்ன ஆறுது அப்படின்னா வீத வைத்தான விக்னஹ. வீதாகா அப்படின்னா சாந்தாகான்னு அர்த்தம், சாந்தமடைந்த, சமதன்மையை அடைந்த, அதாவது சமாப்திங்கதான்னு அர்த்தம். வீதாகா வைத்தானக, அதான விதானம், விதானஸ்ய யாகஸ்ய இமே இது வைத்தானாக. ஸோ அந்த நிஷிச்சர மாதாத்து, அந்த நிஷிச்சராணாம் மாதா தஸ்மாத், நிஷிச்சராணாம் நாசாத் வீத வைத்தான விக்னஹ. வீதம்னா வீதாக வைத்தானஸ்ய விக்னஹ, அதோட இருக்கின்ற விஸ்வாமித்திரருக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ வீதாக வைத்தானாக விக்னாகா எஸ்ய சகா, போக்கடிக்கப்பட்ட அந்த வைத்தானாகா விக்னாகா. வைத்தானம் என்கின்ற அந்த, அதாவது அந்த விதானஸ்ய இதம் வைத்தானகா தஸ்ய விக்னஹ எஸ்ய சகா, போக்கடிக்கப்பட்ட அந்த விக்னத்தோட இருக்கின்ற முனி, அவருக்கு அட்ஜெக்டிவ். விஸ்வஹிருத்யம் அவபிருத கிருத்தியம். அவபிருத்தம்னா நம்ம முதல்ல பார்த்தோம், அவபிருத்த ஸ்நானம் அப்படின்னா யாகம் முடியிற டைம்ல எடுக்கின்ற ஸ்நானத்துக்கு அவபிருத்த ஸ்நானம்னு பேரு. அது வந்து விஸ்வஹிருத்யம் அப்படின்னா விஸ்வைஹி ஹிருத்யம், ஹிருத்யா ஹிருத்யம், ஜெகத் பிரியம்னு அர்த்தம். உலகத்துக்கே ரொம்ப பிரியமான அவபிருத்த கிருத்தியம்னா எஸ் accomplished, he has completed the யாகம்னா which is for the லோக க்ஷேமார்த்தம் இல்லையா? அதனால விஸ்வஹிருத்யம் அவபிருத ஸ்நானம், யஜ்ஞாந்த ஸ்நானாதி கர்ம சமாப்பிய கிருத்தியம் சமாப்பிய என்ன அப்படின்னா ஆஜௌ, ஆஜஹ ஆஜி, ஆஜௌங்கிறது யுத்தேன்னு அர்த்தம். யுத்தத்தில்
ஜெயலக்ஷ்மியா சமேதம், அவருக்கு ஏற்கனவே இப்போ இந்த மாரீச்சன் சுபாகு மற்ற ராட்சசர்களை அழிச்சதுனால அந்த ஜெயலக்ஷ்மியா சமேதம் அப்படின்னா அந்த ஜெயலக்ஷ்மியோடு கூட என்ன அப்படின்னா ராமம் சமேதம் ராமம், ஜெயலக்ஷ்மியோடு இருக்கின்ற அந்த ராமரை யஜன ஜனித மூர்த்தியா அவ்யாஜலக்ஷ்மியா யோக்தும் அமனுத முனிஹி, அவர் கொண்டு போய் சேர்க்கணும். முனிஹி அமனுத, முனியானவர் நினைச்சார், அபத்தியத, சரியா? என்ன அப்படின்னா யஜன ஜனித மூர்த்தியா, யஜனம்னா யாகம், யஜனாத்து ஜனகரனுடைய யஜ்ஞத்து யாகத்திலிருந்து ஜனிதா மூர்த்திஹி உற்பத்தியான ஒரு மூர்த்தி, எஸ்யாகா தயா மூர்த்தியா அவ்யாஜ லக்ஷ்மியா அந்த லக்ஷ்மியினுடைய ரூபம், லக்ஷ்மி ரூபயா சீதையா யோக்தும் விவாக பத்தத்தியா சங்கடயித்தும் அமனுத அபத்தியத. அது வந்து அமனுத அப்படின்னா நிச்சயம் கிருத்தமான அர்த்தம். ஹி ஹஸ் மேட் அப் ஹிஸ் மைண்ட் டு கெட் ராமா மேரிட் டு சீதா. இந்த லக்ஷ்மி வந்துட்டான்னுட்டு அப்படியே ஆத்து கூட்டின்னு போல, இந்த லக்ஷ்மியோட சேர்ந்து அந்த லக்ஷ்மியும் வரணும்னு அவர் நினைச்சார். புரியுறதா? அத பிறகு நிஷிச்சராணாம் மாதக தஸ்மாத், அந்த ராட்சசாளனுடைய நாசத்திலிருந்து என்ன வந்தது? முனிகிற்கு முனிவர் எப்படி ஆனார் அந்த நாசத்திலிருந்து அப்படின்னா வீத வைத்தான விக்னக, இத்தனை நாளா ராட்சசாலால அவருக்கு ஒரு விக்னம் இருந்தது. இப்போ வந்து வீதாக சமாப்திம் கதாக வைத்தானக விதானஸ்ய யாகஸ்ய இமே இது வைத்தானாக, அந்த யாகியாக விக்னாக எஸ்ய சக முனி என்ன பண்ணார் அப்படின்னா விஸ்வஹிருத்யம் அவபிருத கிருத்தியம் சமாப்பிய, உலகத்தை எல்லாராலையும் சந்தோஷம் குதூகலிப்போட எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த அவபிருத கிருத்தியம் அவபிருத ஸ்நானத்தை சமாப்பிய முடித்துவிட்ட பிறகு ஆஜௌ போர்க்களத்தில் யுத்தே ஜெயலக்ஷ்மியா சமேதம் ராமம், ஜெயலக்ஷ்மியோடு இருக்கின்ற அந்த ராமரை யஜன ஜனித மூர்த்தியா அவ்யாஜ லக்ஷ்மியா யோக்தும் அமனுத. யஜனம்னா யாகம், யஜனே ஜனிதா யஜன ஜனிதா. ஸோ ஜனிதா யஜனாத் ஜனிதா யஜன ஜனிதா மூர்த்திஹி யஸ்யாஹா தயா அவ்யாஜ லக்ஷ்மியா, லக்ஷ்மியினுடைய அவதாரமாக இருக்கின்ற அவளோடு கூட யோக்தும் சேர்ப்பதற்கு அமனுத யோசிச்சார். சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஜனகர் எங்கேயோ சொன்னீங்க, அது என்னது? யஜன ஜனிதம்ங்கிறது யாகத்திலிருந்து உண்டானதுன்னு சொன்னேன். அது யாருனுடைய யாகத்திலேருந்து உண்டானார்னா ஜனகரனுடைய யாகத்திலேருந்து உண்டானான். ஆக்சுவலி பூமியிலேருந்து சீதா வந்தான்னு தான் சொல்லுவா. அதுவே ஒரு யாகம் தானே. நம்ம எதை எடுத்துட்டாலும் தீட்சை அப்படிங்கிறோம். ஒரு ஒரு யஜ்யமா நான் எடுத்துட்டு பண்றேன் அப்படின்னா லிட்ரலி ஹோமமா பண்றோம் இல்ல. அந்த மாதிரி இங்க யஜனஸ்ய அந்த ஜனகருங்கிறது நான் சேர்த்துண்டது பிகாஸ் அங்க வந்து வார்த்தைகள்ல இல்ல. பட் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் தட் யஜனஸ்ய யஜனாத்து ஜனிதா, யாருனுடைய யஜனாத்து? ஜனகர் பண்ற யஜனாத்து ஜனிதா மூர்த்திஹி யா, அப்படிப்பட்ட தயா மூர்த்தியா அவ்யாஜ லக்ஷ்மியா, இட் கோஸ் அஸ் an adjective for அவ்யாஜ லக்ஷ்மியா. சரியா? சோ இப்ப வந்து வீத வைத்தான விக்னஹ முனிஹிக்கு அட்ஜெக்டிவ், விஸ்வஹிருத்யம் அவபிருத கிருத்தியம்க்கு அட்ஜெக்டிவ், ஜெயலக்ஷ்மியா சமீதம்ங்கிறது ராமம்க்கு அட்ஜெக்டிவ், யஜன ஜனித மூர்த்தியாங்கிறது அவ்யாஜ லக்ஷ்மியாக்கு அட்ஜெக்டிவ். யோக்தும் அமனுத, முனிஹி ராமம் யோக்தும் அமனுத, அதான் மெயின் சென்டென்ஸ். கிளியரா இருக்கா மாலினி? கிளியரா இருக்கா? எஸ் மேம், கிளியர். தீபா சரி. அடுத்தது அத மிதிலாம் அத பிரதி உபஸ்திதः கௌஷிகः காகுத்ஸ்தம் இத்தம் அகதயத். சோ பிறகு மிதிலையை நோக்கி சென்ற அந்த குஷிகஸ்ய அபத்தியம் புமான் காகுத்ஸ்தம் இத்தம் அகதயத், திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறார். அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா?